அதாவது பார்வதி வந்து வாய் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்குன்னு வாயில் வந்ததெல்லாம் பேசக்கூடிய ஒரு தரங்கட்ட ஒரு போட்டியாளர் தான் பார்வதி. காலையில் பார்வதியும் அமித் அவர்களும் உட்காந்து ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்க. அமித் அவர்களை கனி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்களாம். என்ன சொல்லியிருக்காங்க? பார்வதி இருக்கிற இடத்துலலாம் அமித் இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு அஃபண்ட் ஆகிட்டாராம் அமித். அது எப்படி அவங்க வந்து பார்வதி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காப்புல, அது எப்படி வந்து அவங்க சொல்லலாம்? அந்த மாதிரி வந்து என்னை பிராண்ட் பண்ணாதீங்க, நான் வந்து ஹாஷாக சொல்லிட்டேன், நான் எல்லாரு கூடயும் தான் உட்காந்துட்ருக்கேன், வினோத் கூட இருக்கேன், கமருதீன் கூட இருக்கேன், விக்கல்ஸ் கூட இருக்கேன், சபரி கூட இருக்கேன், உங்க கூடயும் உட்காந்துருக்கேன். அது எப்படி வந்து அவங்க இது வந்து இதோட 2வது வாட்டி அவங்க வந்து சொல்கிறாங்க பார்வதி இருக்கும் இடமெல்லாம் அமித் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி அதெல்லாம் சொல்லலாம்? அது வந்து தப்பு இல்லையா? எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க? எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும் இங்கே என்ன நடக்குது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எனக்கு தெரியும். யார்? அமித் பார்கவ் பேசுகிறாப்புல. அமித் அவர்களே, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஒயல் கார்டாக இருந்து வேறு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க, நீங்கள் ஷோவெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல தெரிய வேண்டிய விஷயமே பார்வதி கூட எக்காரணத்து கூட நம்ம கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனால் அதையும் மீறி நீங்கள் பார்வதியோட ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு எந்நேரமும் பார்வதியோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்ருக்காங்க அமித். உங்கள் மனைவி பார்த்துட்ருக்காங்க அமித். சிவரஞ்சனி டெய்லியும் வந்து இன்ஸ்டாவில் ஏதாச்சும் ஒரு போஸ்ட் வந்து ஒரு சம்மந்தமாக போட்டுகிட்டே இருக்காங்க. ஸ்ரீரஞ்சனியா சிவரஞ்சனியா எனக்கு தெரில. வீட்டுக்குள்ளே போனாங்க அப்படின்னா ஒரு மனைவியாக தன்னுடைய கணவர் வந்து என்ன தப்பு செய்கிறாருன்றத சொல்லணும். சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இவருக்கு வந்து நானே பார்க்குறேன், முழுக்க முழுக்க அவர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்வதியோடு தான் அதிகம். வந்ததில் இருந்து பார்வதிக்கு எதனா ஒன்றுனா ஓடி போய் முன்னாடி நிற்கிறது, பார்வதியை வந்து சமாதானப்படுத்துறது, அவங்க அழுகையை நிப்பாட்டுறது, மறுபடியும் வந்து பார்வதி தப்பு பண்ணால் கூட அதில் வந்து முட்டு கொடுத்து பேசுறது, இது எல்லாமே வந்து அமித் பண்ணிட்டு தான் இருக்காப்புல. முக்கால்வாசி நேரம் பார்வதியோட உட்காந்து தான் ஊர்கல்வி இந்த வயசான பாட்டிங்கெலாம் சொல்லுவாங்க, ஊர் கல்விகள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஊர் கல்விட்டு இருக்காப்புல, கண்டஸ்டண்ட்டை கல்விட்டு இருக்காப்புல. இவங்க வந்து அது சரியில்லைப்பா, இவங்க வந்து ஏங்க இவ வந்து எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு பிறவியாக இருப்பா பார்வதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் தலையாக ஜெயிச்சிட்டான். கமருதீன் அந்த வாரம் வீட்டு தலை, அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். பார்வதியும் அமித்தும் நைட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவன் கமருதீன் ஒன்றும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது, அவனுக்கு வந்து எல்லாமே தெரியாமலாம் கிடையாது, அவன் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட், அவனுக்கு வந்து எல்லாமே தெரியும், சும்மா அவன் வந்து ரொம்ப விவரமானவன் அப்படி இப்படின்னு அவனை பார்த்து பின்னாடி வந்து புலம்புறா பாருங்க பார்வதி. அந்த மாதிரி புலம்புறாங்க. இவ்வளோ புலம்பிட்டு அவன் கூடயே சேர்ந்து நீங்கள் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே பார்வதி, இது என்ன கதை? இதுதான் மக்கள் கேட்குற கேள்வியாக இருக்குது. ஆனால் பார்வதி அதுக்கு முட்டு கொடுத்து பேசுறது இருக்குது. அப்பா இது வந்து எனக்கு வந்து ஃபீலிங்ஸ்டா, இது வந்து லவ் கிடையாது. ஒன்று சொன்னாங்க, இந்த எஃப்ஜே வேறு இருக்கிற வரைக்கும் வந்து நீங்கள் லவ் கண்டென்ட் பண்ணி தான் முன்னேறீங்க, சண்டை போட்டு தான் முன்னேறீங்கன்னு வேறு சொல்லிட்டு போயிட்டான். இது வந்து லவ் கண்டென்ட் எப்படி அவன் சொல்லலாம்? நான் லவ் கண்டென்ட் மட்டும்தான் கொடுப்பேன்னு எப்படி? கரெக்டு தான், அவன் சொல்லியிருக்கவே கூடாது. அவன் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் கொடுக்குறது முழுக்க காஜி கண்டென்ட் தான், லவ் கண்டென்ட் கிடையாது. ஏன்னா லவ்வுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கீழே, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே லவ்வுக்கு கீழே மாற்றி சொல்லிட்டேன். இப்படி ஒரு புனிதமான உறவு வந்து எங்களுக்குள்ளே இருக்குது, இந்த உறவு வந்து புனிதமான ஒரு உணர்ச்சி வந்து எனக்கு கொடுக்குதுன்னு கமருதீன் பேசுகிறாப்புல நேற்று. இந்த உறவில் என்ன புனிதம் இருக்குதுன்னு எனக்கு வந்து தெரியலை. ஒன்று லவ்னா லவ் பண்ணுறேன்னு சொல்லணும், இல்லை நான் டேட் பண்ணுறேன்னு சொல்லணும், இல்லை நாங்கள் வந்து வெளியில் போய்ட்டு சிச்சுவேஷன்ஷிப் அந்த லிவிங் டுகெதர் இப்படி இருக்க போகிறோன்னா அப்படி இருக்க போகிறோன்னு சொல்லிடணும், இல்லை கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும், லவ் பண்ணேன்னு சொல்லிடணும். ஆனால் இவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் எதையுமே சொல்லிக்க மாட்டாங்க, சொல்லிக்காமலே ஓட்டுறது. பார்வதி கமருதீன் கூட சொல்லிட்டாப்புல, நான் வெளில வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் பார்வதி எவ்வளவு உஷாரான ஒரு பொண்ணாக இருந்திருந்தா, எங்கள் வீட்டில் வந்து ஆட்கள் வரும்போது நம்ம வெளியில் போய் பேசிக்குவோமா மாட்டோமான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கிளியர் கட்டாக நமக்கு புரிய வர விஷயம் என்ன, இந்த ஷோக்காக கமருதீனை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஒரு தலையாட்டி பொம்மை தான் அமித் பக்கத்துலேயே உட்காந்துருப்பா போல் எப்பயுமே. அமித்துக்கிட்ட இருந்து எதனா ஒன்று தேவைன்னா பார்வதி வந்து அமித் மூலமாகவே அதை வந்து செய்ய வச்சுருவாங்க. இப்போ நான் ஒரு சைக்கோ கில்லர் படம் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து
ஒரு சைக்கோ கில்லர் வந்து ஒருத்தரை கடத்தி வச்சுருக்கான். கடத்தினா கையை காலெலாம் கட்டலை, ஒரு மாதிரி அவர் வந்து மயக்கமாக இருக்கிறாப்புல. அப்போது இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த சைக்கோ கொலைகாரன் அந்த உட்காந்துருக்க மண்டையை கிழிச்சு அந்த மண்டையோட வந்து அப்படியே உடச்சி எடுத்து, அவர் உயிரோடு இருக்கார், அந்த ஆள் உட்காந்துக்கிட்டு உயிரோடு இருக்காப்புல, உடச்சி அந்த மண்டையில் இருக்க மூளையை எடுத்து சாப்பிடுவாங்க. ஸ்பூனை வச்சு கட் பண்ணி லைட்டாக பேனில் போட்டு டாஸ் பண்ணி வந்து சாப்பிடுவான். அதை அந்த நபருக்கே ஊட்டியும் விடுவான். புரியுதுங்களா? யார் மூளையை வந்து எடுத்தானோ அந்த நபருக்கு ஊட்டியும் விடுவான். இந்த உதாரணம் இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எக்ஸாக்ட்லி அந்த மூளையை வந்து தான் மூளையே சாப்பிட்ற ஒரு ஆள் இருக்கான்ல, அவர் தான் அமித். அந்த மூளை எடுத்து சாப்பிட்ற சைக்கோ கில்லர் வந்து பார்வதி. நல்லா உட்காந்து மண்டையில் மிளகா அரைக்குது பார்வதி. அவள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு பார்வதிக்கு வந்து ஒத்த காலில் சப்போர்ட் பண்ணுறது அமித். பார்வதிக்கு பர்சனலாக என்ன பிரச்சனை வந்தாலும் அமித் ஓடிடுவாப்புல. புரியுதுங்களா? நாளைக்கே அமித்துடைய குடும்பம் வராங்க அப்படின்னா பார்வதியை எப்படிலாம் காப்பாற்றணுமோ அப்படிலாம் அவர் வந்து காப்பாற்றுவார். இவ்வளோ விஷயத்தையும் இவர் பண்ணிடுவாப்புல. பண்ணிவிட்டு பார்வதி இருக்கிற இடமெல்லாம் அமித் இருப்பார் அப்படின்னு சொன்னால் மட்டும் இவருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதான். இதில் பார்வதி கேட்குறாங்க, இது எப்படி இவங்க பேசுவாங்க, அந்த லவ் கண்டென்ட்டு, நான் வந்து சண்டை போட்டு தான் முன்னேறேன், வேறு என்ன நீங்கள் பண்ணீங்க பார்வதி? ஒன்று, இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணது வந்து கமருதனோடு சேர்ந்து ஒரு லவ் கண்டென்ட்டு. மற்றபடி அந்த வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணியிருக்கீங்க, சண்டை போட்டிருக்கீங்க, டாஸ்க்கு நீங்கள் விளையாண்டதே கிடையாது, விதிமீறல் வந்து நிறையா பண்ணியிருக்கீங்க, பாத்ரூமில் போய் பேசுறது, ஆக்டிவிட்டி ஏரியாவில் போய் முத்தம் கொடுக்கறது, இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் எவ்வளவோ வந்து பார்வதி பண்ணியிருக்காங்க. நீங்கள் பண்ணுறதை தானே சொல்ல முடியும். இவங்க எப்படி லவ் கண்டென்ட், நீ அதை தானே பண்ணிகிட்ருக்க. சரி, லவ் கண்டென்ட் சொன்னது தப்பு. பார்வதி பண்ணுறது பேர் வந்து லவ் கண்டென்ட் கிடையாது, அது முழுக்க முழுக்க காஜி கண்டென்ட். அப்படி தான் அதை சொல்லணும். லவ் பண்ணலை பார்வதிக்கு கமருதன் ஃபிசிக் மேலே ஒரு ஈர்ப்பு, ஒரு வெறினே சொல்லலாம். அதை தீர்த்துக்கிறதுக்காக மேடம் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் பார்வதியினுடைய தாயார் வந்து வர்றதாக ஒரு செய்தி வருது. அவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மேபி அவங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஆர்த்தடாக்ஸ் குடும்பத்தை சார்ந்த ஒரு நபராக இருந்தால் பார்வதி அவர்களை தண்டிக்கணும். பண்ணுறாங்களான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ நல்லா தூக்கம் வருது எனக்கு, என்னன்னே தெரில. ஒரு 2 நாளாக சரியாக தூங்கலையா, பயங்கரமாக தூக்கம் வருது. ஓகே, சாரி. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ளே விஜய் அவர்களுடைய, அதாவது கனி அவர்களுடைய குடும்பம் வந்திருக்காங்க. ஈவினிங் வந்து வினோத் அவர்களுடைய குடும்பம் வரப்போகிறாங்க. 2 தான் ப்ரோமோவில் காட்டியிருக்கான். ப்ரோமோ வந்து 12 மணி ப்ரோமோ இன்னும் போடலை, ஏன் போடலைன்னு தெரியல. ஸோ அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வருவோம். நீங்கள் சொல்லுங்கள், எந்நேரமும் பார்வதி கூடிய தான் அமித் சுற்றுறாரா இல்லையா? எங்கே போனாலும் பார்வதி கூட தான் அவர் போகிறாரா இல்லையா? அதே மாதிரி பார்வதி வந்து அமித்தை யூஸ் பண்ணிக்கிறாரா இல்லையா? எல்லாத்தையும் பண்ணிட்டு உத்தமி வேஷம் போட வேண்டியது. இவனுங்க யார் லவ் கண்டென்ட்லாம் பற்றி பேசுறதுக்கு? அவன் மனுஷன், அவனுக்குன்னு கருத்து சுதந்திரம் இருக்குது. ஒரு பெரியாரிஸ்ட் ஆகி உங்களுக்கு தெரியும், அவனுக்கு யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணுறதுக்கான தகுதி இருக்குது, பண்ணலாம். பிக் பாஸே சொல்லியிருக்காப்புல, உங்கள் பெரியார் அவர்களே சொல்லியிருக்காப்புல. அதனால் பார்வதி ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது, பார்வதியுமே விமர்சனம் பண்ணலாம். உக்காந்துக்கிட்டு எல்லாம் என்னை இப்படி கழுவுறாங்க அப்படி கழுவுறாங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் சுத்த வேஸ்ட். ஏன்னா நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க பார்வதி. நீங்கள் பண்ணாததை அங்கே யாரும் பேசவே இல்லை. இதை வச்சு நீங்கள் வந்து அவங்க மேலே ஒரு பிராண்டை கற்பித்து அவங்களுடைய பயத்தை வந்து உணவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னா கஷ்டம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? இப்போ அமித் அவர்களும் பார்வதி அவர்களும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் அந்த கான்வர்சேஷன் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.